நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. இன்று 60வது திருமண நாளை கொண்டாடும் லூகாஸ் லூர்து மரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், உடல் நலன்களுக்காகவும், பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளின் நலன்களுக்காகவும், கேத்ரின் ஃபெலிக்ஸ் இறைவனுக்கு குடும்ப நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், தோம்னே கண் அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடைபெறும்படியாகவும், உடல் நலன்களுக்காகவும், ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், இறுதிய நாதன் தாஸ் 1ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், நெப்போலியன் பாக்கியராஜ் 10ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், மற்றும் நெப்போலியன் அந்தோணி, நெப்போலியன் சந்தனம்மாள் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்ததை போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வைகரை பொழுதில் வசந்தமே நீ வா, விடியலை தேடும் விழிகளில் ஒளிதா, வாழ்வு மலர்ந்திட வான்மழையனவா, வழியுளிலே வளர்மதியனவா, இங்கு பாடும் இந்த ஜீவனில் பரமணி நீ வா. வைகரை பொழுதில் வசந்தமே நீ வா, விடியலை தேடும் விழிகளில் ஒளிதா. இடர்வரினும் துயர்வரினும் என்னுயிர்தான் பிரிந்திடினும் என்னை பிரியா நிலையெனவே, என்னை பிரியா துணையெனவே. இடர்வரினும் துயர்வரினும் என்னுயிர்தான் பிரிந்திடினும் என்னை பிரியா நிலையெனவே, என்னை பிரியா துணையெனவே. இறைவா இறைவா இதயம் எழுவாய், இறைவா நிலமும் உறைவாய், எங்கள் வாழ்வு ஒளிர வாசல் திறந்து என்னை அழைத்திடவா. வைகரை பொழுதில் வசந்தமே நீ வா, விடியலை தேடும் விழிகளில் ஒளிதா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய மறைநொழியை தகுந்த ஒப்பு கொடுக்க தலையாக குற்றம் நினைத்த ஆண்டோடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவனும் இரக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நிலையிலே வாழ்வுகளை செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாயிரான புனித அகஸ்தின் போதனையால் ஆங்கிலேய மக்கள் நற்செய்தி ஏற்றுக்கொள்ள செய்தீரே. அதனால் அவருடைய உழைப்பின் பயன் உமது திரு அவையில் என்றும் வளமுடன் நிலைத்திருக்க அருள் புரிவீராக. உமோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16 இறைவார்த்தை 22 முதல் 34 முடிய. அந்நாள்களில் பிலிப்பு நகர் மக்கள் திரண்டெழுந்து பவுலையும் சீலாவையும் தாக்கினார்கள். நடுவர்கள் அவர்களுடைய மேலுடையை கிழித்து அவர்களை தடியால் அடிக்க ஆணையிட்டார்கள். அவர்களை நன்கு அடித்து சிறையில் தள்ளி கருத்தாய் காவல் செய்யுமாறு சிறை காவலர் ஒருவருக்கு கட்டளையிட்டார்கள். இவ்வாறு கட்டளை பெற்ற அவர் அவர்களை உட்சிறையில் தள்ளி அவர்கள் கால்களை தொழுமரத்தில் உறுதியாய் மாட்டி வைத்தார். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்ப்பா பாடி இறைவனிடம் வேண்டினர். மற்ற கைதிகளோ இதனை கேட்டு கொண்டிருந்தார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறைக்கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்தது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன. அனைவரின் விலங்குகளும் கழன்று விழுந்தன. சிறை காவலர் விழித்தெழுந்து சிறைக்கூடத்தின் கதவுகள் திறந்திருப்பதைக் கண்டு கைதிகள் தப்பி ஓடியிருப்பார்கள் என எண்ணி வாளை உருவி தற்கொலை செய்து கொள்ள முயன்றார். பவுல் உரத்த குரலில் அவரை கூப்பிட்டு, நீர் உமக்கு தீங்கு எதுவும் செய்து கொள்ளாதீர். நாங்கள் அனைவரும்
இங்கேதான் இருக்கிறோம் என்றார். சிறை காவலர் உடனே ஒரு விளக்கை கொண்டு வர சொல்லி விரைந்தோடி வந்து நடுங்கியவாறே பவுல், சீலா ஆகியோரின் காலில் விழுந்தார். அவர்களை வெளியே அழைத்து வந்து, பெரியோரே, மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்றார்கள். பின்பு அவர்கள் ஆண்டவரின் வார்த்தையை அவருக்கும் அவர் வீட்டில் இருந்தோர் அனைவருக்கும் அறிவித்தார்கள். அவ்விரவு நேரத்திலேயே அவர் அவர்களை கூட்டிச் சென்று அவர்களின் காயங்களை கழுவினார். பின்பு அவரும் அவரை சேர்ந்தவர்களும் திருமுழுக்கு பெற்றார்கள். அவர் அவர்களை தம் வீட்டுக்கு அழைத்து சென்று உணவு பரிமாறினார். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டதால் தம் வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து அவர் பேர்வகை அடைந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 138. இறை வார்த்தைகள் 1 முதல் 3 மற்றும் 7-8 முடிய. ஆண்டவரே, உமது வலக்கையா என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே, உமது வலக்கையா என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே, என் முழு மனத்துடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ் பணிவேன். பல்லவி. ஆண்டவரே, உமது வலக்கையா என்னை காப்பாற்றுகின்றீர். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுற செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். என் மனதிற்கு வலிமை அளித்தீர். பல்லவி. ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உம் கைவினை பொருளை கைவிடாதேயும். பல்லவி. ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. துணையாளரை உங்களிடம் அனுப்புவேன். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 16 இறைவார்த்தைகள் 5 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன். ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கி உள்ளீர்கள். நான் உங்களிடம் சொல்வது உண்மையே. நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துகள் தவறானவை என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன், நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு இறை மக்களே, புனித பவுலும் சீலா அவர்களும் ஆண்டவருடைய பணிகளை செய்து கொண்டிருந்த பொழுது பிலிப்பு நகர் மக்கள் அவர்களுக்கு எதிராக வெகுண்டெழுந்து அவர்களை சிறையில் அடைக்கிறார்கள். அவர்களுக்கு பல துன்பங்களை கொடுத்து அவர்களை மிகப்பெரிய சிறையினிலே வைக்கிறார்கள். ஆனால் பவுலும் சீலா அவர்களும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதித்து துதித்து புகழ் பாடுகின்ற பொழுது அந்த சிறையே நடுக்கத்திற்கு உண்டாகி மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டு அதன் அடித்தளமே அதிர்ந்து அவர்களுடைய சிறை விலங்கானது கலன்று விடுகின்றது. எனவே அந்த ஆண்டவரை போற்றுகின்ற, புகழுகின்ற, ஆராதிக்கின்ற அந்த வல்லமை என்பது மிக பெரிய ஒரு வல்லமையாக இருக்கின்றது. அந்த வல்லமை ஆவியின் உந்துதலால் ஏற்படுகின்ற பொழுது இன்னும் அதிகமான ஆற்றல் பெற்றதாக அது இருக்கின்றது. அவர்களுடைய விலங்குகளாம் அவிழ்க்கப்பட்டன. பல துன்பங்களை அனுபவித்தும் அவர்கள் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயற்சி செய்யவில்லை. ஆவியின் வல்லமை இருக்கின்ற பொழுது, நமக்கு ஆற்றல் பெறுகின்ற பொழுது, நாம் உண்மைக்கும் நீதிக்கும் பாவத்திற்கும் எப்படி ஏற்றவர்களாக நடக்க வேண்டும் என்பதை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். அதை தான் ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாக நம்மிடம் சொல்லுகின்றார். உங்களுக்கு நான் துணையாளரை அனுப்புகின்றேன். அவர் உங்களுக்கு வல்லமை கொடுப்பார், அவர் உங்களுக்கு ஆற்றல் கொடுப்பார், அவர் உங்களை வழிநடத்துவார். உங்களுக்கு பாவம் எது, நீதி எது, உண்மை எது, தீர்ப்பு எது என்பதை பற்றியெல்லாம் உங்களுக்கு அவர் வெளிப்படுத்துவார் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். எனவே பிரியமான அன்பு இறை மக்களே, நம்முடைய வாழ்விலே ஆவியின் வல்லமை பெற்ற நாம் ஆண்டவரை போற்றவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் நாம் முயற்சி செய்வோம். அப்படி செய்கின்ற பொழுது உண்மையாகவே நம் ஆற்றல் பெற்றவர்களாக இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான எதிர்ப்புகளிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ளக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக, எல்லா துயரங்களிலிருந்து நம்மை காத்து கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக மாற முடியும். ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்வோம், ஆண்டவரை போற்றி புகழ்வோம், அனைத்து வல்லமையும் ஆற்றலையும் பெற்றுக்கொள்வோம். என்னையும் உன்னை போல உடைத்திட வருகின்றேன்.
என்னையும் உன்னை போல உடைத்திட வருகின்றேன். உலகோர் வாழ்ந்திடவும் உரிமைகள் அடைந்திடவும், உலகோர் வாழ்ந்திடவும் உரிமைகள் அடைந்திடவும் வரம் தருவாய் இறைமகனே, தந்திட வருகின்றேன். இறைவா என்னை உனக்காக எனக்கென்று கொடுத்ததெல்லாம் எடுத்துக்கொள் முழுவதும். எனக்கென்று கொடுத்ததெல்லாம் எடுத்துக்கொள் முழுவதும். இளமையும் வளமையும் நான் வழங்கிட வறியவர்க்கே, இளமையும் வளமையும் நான் வழங்கிட வறியவர்க்கே வரம் தருவாய் இறைமகனே. ஆன்மீக சகோதர சகோதரிகள், உங்களிடம் வான திருப்பலியில தந்தையாக இவனை கேட்டதாம் ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை நடைபெறுவதற்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் அக்களிக்க செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, இக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான் சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப்படுகின்றது. எங்கள் வாழும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்திரனர் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்டு தூதர்களும் முது மாட்சி புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் மெய்யாகவே தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவி பொழுந்தை காணிகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும்
ரத்துமாங்களுக்கு வை மாறவனவா. அவர் பாடுபட உளம் கணிதமை கையெழுத போது அப்பத்தை எடுத்து நின்று செலுத்தியதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதும் அப்பத்தையும் மேற்பளிக்கினதை முகப்பு கொடுக்கின்றோம். உம் திருமன்று உமக்குழி முறிய தகுந்தவர்கள் என எங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் ரத்தம் பொங்கலும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களாய பிரான்சிஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவர செய்தருளும். மேலும் உயிர்த்தல் மீது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவுடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெறால் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடன் அருளும் என்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதலுக்கும் பொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தல்வீராக.
ஏனென்று வாழ் ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துகள் அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். குழலின் மொழியில் மயங்குவோரை பேச வருவீரோ. மானை போல தவித்து நிற்கும் இதயம் பாரீரோ. மானை போல தவித்து நிற்கும் இதயம் பாரீரோ. குழந்தை போல பேச எனக்கு இதயமில்லையே. மழலை சொல்லும் நாட்களாக மறந்து போனதே. குழந்தை போல பேச எனக்கு இதயம் இல்லையே. மழலை சொல்லும் நாட்களாக மறந்து போனதே. இளமை பொழிவில் இதயம் தானும் இறுகி போனதோ. இளமை பொழிவில் இதயம் தானும் இறுகி போனதோ. வளமை சேர்க்கும் முனை மறந்து மயங்கி போனேனே. மழலை இதயம் நாடி வரும் என்னை விளை வீரோ. இசை குழலின் மொழியில் மயங்குவோரே பேச வருவீரோ. மழலை இதயம் நாடி வருவோம் என்னை விளை வீரோ. இசை குழலின் மொழியில் மயங்குவோரே பேச வருவீரோ. பேச வருவீரோ.
நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரிவேனர்களுக்கு செவி சாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமதருள் உதவி அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. புனித அந்தோனியா நவநாள் ஜெபம். புதுமையில் பல புனித அந்தோனியாரே, எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்றுத்தாரும். குழந்தை இயேசுவை கையில் ஏந்தும் பேறு பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வல்லலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உமது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது ஆலயத்தில் வந்து கூடியுள்ளோம். நீர் ஏங்கியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி என் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்றுத்தாரும். இறை அருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோனியாரே, நாங்கள் உம் வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காகவே வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தாருங்கள். புதுமைகள் கோடி பொறிபவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகள் கோடி பொறிபவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகள் கோடி புரிபவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உயிர்த்தார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உயிர்த்தார். அல்லேலூயா. வான்படைகள் முழங்கிட மன்னகம் அதிர்ந்திட மாட்சியோடு தேவனேசு உயிர்த்தெழுந்தார். வான்படைகள் முழங்கிட மன்னகம் அதிர்ந்திட மாட்சியோடு தேவனேசு உயிர்த்தெழுந்தார். இறையாட்சியோடு அன்பும் அருளும் அமைதியும் தந்தார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உயிர்த்தார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உயிர்த்தார். அல்லேலூயா. மோயிசன் பாம்பை உயர்த்தியது போல மருமகனும் கல்வாரியில் உயர்த்தப்பட்டார்.
மோயிசன் பாம்பை உயர்த்தியது போல மனுமகனும் கல்வாரியில் உயர்த்தப்பட்டார். இறைவாக்கின் முறைப்படி சிலுவையிலே இயேசு இறந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். இறைவாக்கின் முறைப்படி சிலுவையிலே இயேசு இறந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் ரத்தத்தினால் புது உறவு வந்தது, அவர் பேரன்பினால் புது வாழ்வு வந்தது. அவர் ரத்தத்தினால் புது உறவு வந்தது, அவர் பேரன்பினால் புது வாழ்வு வந்தது. வான்படைகள் முழங்கிட மண்ணகம் அதிர்ந்திட மாட்சியோடு தேவனேசு உயிர்த்தெழுந்தார். வான்படைகள் முழங்கிட மண்ணகம் அதிர்ந்திட மாட்சியோடு தேவனேசு உயிர்த்தெழுந்தார். இறையாட்சியோடு அன்பும் அருளும் அமைதியும் தந்தார். அல்லேலூயா அல்லேலூயா, ஆண்டவர் உயிர்த்தார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, ஆண்டவர் உயிர்த்தார். அல்லேலூயா. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் இரத்தம் திரையும் மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு உள்ளம் மகிழ்ந்து உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.